உங்கள் சேனல் மேக்ஸவ் மேனியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்ட் வேஸ் டு நாட் ஓப்பன் நியூ டோர்ஸ். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 10.5 இருக்க சொல்யூஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வெரி சாரி ஃபார் இத்தனை நாள் வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருந்ததுக்கு. காலேஜ் எல்லாம் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க, ஸோ கொஞ்சம் ஹெக்டிக்காக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இனிமேல் நான் கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் சாரி ஃபார் தி டிலே. ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இன் ஃபிகர் 10.36 இந்த மாதிரி இந்த எக்ஸசைஸில் மோஸ்ட்லி அவங்களே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்க்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் மெஷர்மெண்ட்ஸும் அதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம சம்ஸ் போட போகிறோம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நான் இங்கே தப்பாக வந்துடுச்சு, இங்கே வரைஞ்சிருக்கேன். இதில் ஏபிசி அப்படின்னு 3 பாயிண்ட்ஸ் இருக்கு on the circle with the center O, okay va, such that angle BOC equal to 30 degree, AOB equal to 60 degree, and if D is the point on the circle other than the arc ABC, find ADC அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ABC இல்லாம அதுக்கு ஆப்போசிட்ல Dன்ற பாயிண்ட் இருக்கு. ஸோ அப்போ ADC அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். இது அவங்களே கொடுத்திருக்க டயக்ராம். ஸோ நம்மளா எதுவும் நம்மளா டயக்ராம்ல எதுவும் ஆல்டர் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஏபிசி இருக்க பாயிண்ட், டி இங்க இருக்கு. ஸோ ஆங்கிள் மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கொடுத்திருக்கிறது பிஓசி 30 டிகிரி, பிஓசி 30 டிகிரி அண்ட் அதே மாதிரி ஏஓபி 60 டிகிரி. ஓகேவா? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏடிசி. இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஏஓசி. ஏஓசி அப்படிங்கிறது இந்த ரெண்டு ஆங்கிள்ஸோட சம்மேஷன். அதாவது இந்த ரெண்டு ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணோம்னா ஏஓபியும் பிஓசியும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆங்கிள் ஏஓசி கிடைச்சிரும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ரூல் இந்த எக்ஸசைஸ்ல மோஸ்ட்லி இந்த ரூல் ஃபாலோ பண்ணுவோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் நோன் தட் an angle which is subtended by an arc at the center is double the angle subtended by the arc at any point on the remaining part of the circle. இந்த பாயிண்ட்டும் ட்வைஸா ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. ஏஓசியும் ஏடிசியும் நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு இருக்கு. subtended by an arc at the center is double the angle. இந்த சென்டர்ல இருக்க ஆங்கிள் is equal to twice the angle of இன்னொரு arc which is in the இன்னொரு part of the circle. ஓகேவா? இந்த AOC equal to twice of ADC அப்படிங்கிறது தான் எங்க ப்ராப்பர்ட்டி. சென்டர்ல இருக்க ஆர்க் அந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, அதுக்கு டபுள் த டைம்ஸ் இன்னொரு செக்மெண்ட்ல இருக்க இன்னொரு ஆங்கிள் இருக்கு அப்படின்றது தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நேம் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது ஏடிசி. நமக்கு ஏஓசி தெரியும். ஸோ இது வெரி ஈஸி தான். ஸோ ஏடிசி 45 டிகிரி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த சம் பார்த்தோம் அப்படின்னா, a chord of a circle is equal to the radius of the circle. ஓகேவா? Find the angle subtended by the chord at a point on the minor arc and also at a point on the major arc. இவங்க கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு கார்டு இருக்கு. அந்த கார்டும் அதோட ரேடியஸும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ கார்டுங்கிறது இட் இஸ் எனி லைன் செக்மெண்ட் இன் தி சர்க்கிள். ஓகேவா? ரேடியஸ் அப்படிங்கிறது சென்டர்ல இருந்து இருக்க லைன். ஃபுல் லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டயாமீட்டர். டயாமீட்டரோட ஹாஃப் நமக்கு ரேடியஸ். இது தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஆங்கிள் சப்டெண்டட். சப்டெண்டட்னா அந்த எவ்வளோ அந்த லைன்ஸ் ஜாயின் ஆகுறப்போ எவ்வளோ ஆங்கிள் அது மேக் பண்ணுது அப்படிங்கறதா ஆங்கிள் சப்டெண்டட் பை த கார்ட். இந்த கார்டு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த கார்டு மைனர் ஆர்க்ல என்ன ஆங்கிள் இருக்கு அண்ட் மேஜர் ஆர்க்ல என்ன ஆங்கிள் இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஐ திங்க் டயக்ராம் அவங்க கொடுக்கல, நம்மளா தான் டிரா பண்ணிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஏபி ஒரு கார்டா நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது ஒரு மைனர் ஆர்க் ஒன்று எடுத்திருக்கோம். ஏசிபி மேஜர் ஆர்க் எடுத்திருக்கோம். ஓன்ற பாயிண்ட் ஓஏ ஓபி எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ரேடியஸ். ஸோ கார்டும் ரேடியஸும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த ஏஓவும் ஏபியும் எடுத்திருக்கோம். மற்றபடி ஏசி அப்புறம் பிசி ஜாயின் பண்ணாதான் நமக்கு மேஜர் ஆர்க் கிடைக்குது. இது ஸ்மால் பார்ட் இருக்கு இல்லையா, இது மைனர், அது மேஜர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா ஏபி கார்டன் கன்சிடர் பண்ணியாச்சு.
ஸோ ஏபி வந்து ஈக்குவல் டு ரேடியஸ், அதாவது ஏபிங்கிறது தான் கார்டு, ஓஏன்றது ரேடியஸ், ஓபின்றதும் ரேடியஸ். ஸோ இந்த கார்டும் ரேடியஸும் ஈக்குவல் அப்படிங்கிறது கொஸ்டின்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது மூணு பார்த்தீங்கன்னா இட் மேக்ஸ் அ ட்ரையாங்கிள். அண்ட் இந்த ட்ரையாங்கிள் வந்து இட்ஸ் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் பிகாஸ் மூணுமே ஈக்குவல். ஸோ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஸோ இதில் ஏஓபியோட ஆங்கிள் வந்து 60 டிகிரி இல்லையா? ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்த ப்ராப்பர்ட்டி வச்சு ஏசிபி ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் ஏஓபி, அதாவது சென்டர்ல இருக்க ஆங்கிள் வந்து ட்வைஸ் ஆஃப் தி இந்த ஆங்கிள் இல்லையா? ஸோ அதனால ACB equal to 1/2 of AOB. So AOB வந்து நமக்கு 16 தெரியும், அதனால 1/2 into 60 degree it is 30 degree. So major arc ஓட angle வந்து 30 degree நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ADB. ஓகேவா? இப்போ இந்த டயக்ராம்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரலா வந்து AOBD கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்ல ABCD கூட நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த ஆங்கிள் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா? இந்த ஆங்கிள் நமக்கு தெரியும், இந்த ஆங்கிள் தெரியும், நம்ம இந்த ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்க போறோம் இல்லையா? ஸோ ABCDல வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அது வந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இன் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் ஷுட் பி 180 டிகிரி இல்லையா? ஸோ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இன் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் இஸ் 180 டிகிரி. ஸோ ACB ஓட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ 180 டிகிரி மைனஸ் அந்த 30 டிகிரி வந்து we can find it as 150 டிகிரி. ஓகேவா? இது வந்து ஆங்கிள் ஆஃப் தி மைனர் ஆர்க். ஸோ இப்போ நம்ம ரெண்டும் மேஜர் ஆர்க்கும் கண்டுபிடிச்சாச்சு, மைனர் ஆர்க்கும் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். தேர்ட் சம் பார்த்தோம்னா இதுலயும் வந்து உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்க போகுது. இது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகர் ஆங்கிள் PQR equal to 100 degree where PQ and R are the points on the circle with center O. Find angle OPR தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, OPR. ஸோ இந்த ஆங்கிள் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி, முன்னாடி 2 சம்ல யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி வச்சு ஆங்கிள் POR equal to twice of angle PQR எழுதிக்கலாம். இதுதான் சென்டர்ல இருக்க ஆங்கிள் அண்ட் இதுக்கு twice வந்து இந்த மேல இருக்க ஆங்கிள் நம்ம எழுதிக்கலாம். இது வந்து 200 வருது. ஸோ இது பாத்தீங்கன்னா POR வந்து 200. இது வந்து ஒரு ட்ரையாங்கிளா இருக்கு இல்லையா? PROன்றது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள்ல உங்களுக்கு டோட்டல் சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் இந்த ட்ரையாங்கிளே நமக்கு வந்து 180 தான் இல்லையா? ஸோ அப்படி பார்த்தோம்னா ஒரு ஆங்கிள் மட்டும் உங்களுக்கு எப்படி 200 இருக்கும்? ஸோ அதனால 360ல இருந்து 200 நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம் இங்க. ஸோ POR வந்து நமக்கு 160 டிகிரி அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிள்ல பாத்தீங்கன்னா OPயும் ORயும் ஈக்குவல் பிகாஸ் அது ரெண்டுமே வந்து ரேடியஸ் இல்லையா? O வந்து உங்களுக்கு சென்டர் அப்படிங்கறதுனால ரெண்டுமே ரேடியஸ். ஸோ இது சப்டென் பண்ற ஆங்கிளும் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். இதோட லென்த் ஈக்குவல் அதனால அது ரெண்டோட ஆங்கிளும் ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அகேன் இந்த 3 ஆங்கிள்ஸோட சம் என்னது நமக்கு 180 டிகிரி. ஸோ நமக்கு என்ன தெரியும்? POR ஓட வேல்யூ நமக்கு தெரியும். இப்போ இந்த ஆங்கிளோட வேல்யூ நமக்கு தெரியும் 160 டிகிரி நமக்கு தெரியும். ஸோ இது ரெண்டும் வந்து ஈக்குவல் நம்ம சொல்லியாச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி plus 160 equal to 180 degree இல்லையா? So 2P equal to 180 degree because angle P யும் angle R யும் equal. So இது ரெண்டுமே நம்ம வந்து solve பண்ணோம் அப்படின்னா angle P வந்து 10 degrees, அதாவது angle OPR வந்து 10 degree அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா இந்த ஃபிகர் angle ABC equal to 69 degrees and angle ACB equal to 31 degrees. So find BDC angle. ஓகேவா? இதுலயும் வந்து டயக்ராம் கொடுத்திருக்காங்க. இது A, இது B, இது C and D. So இது வந்து BC வந்து காமன் பேஸ் ரெண்டுத்துக்குமே. ஓகேவா? So நமக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி என்னன்னா angles in the segment of a circle are equal. So angle BACயும் BDCயும் equal because இது ரெண்டுமே ஒரே செக்மெண்ட்ல இருக்கிறதுனால ரெண்டுமே ஈக்குவல். ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த ABC ட்ரையாங்கிளோட வேல்யூ தான் வந்து இதுல இருக்கு. அதாவது இங்க 69ன்றதும் இங்க 31 அப்படிங்கறதும் வந்து இப்போ 2 ட்ரையாங்கிள் இருக்கா உங்களுக்கு இப்படி இருக்கு இல்லையா டயக்ராம்? இது வந்து இங்க D பாயிண்ட் இருக்கு, இங்க A பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த ஆங்கிள் வந்து இங்க இருந்து இதுதான் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு 69 அண்ட் இந்த சைடும் அந்த மாதிரி ஆங்கிள் தான் வந்து நமக்கு 31.
ஸோ நம்ம இந்த பேஸ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் ஈக்குவேட் பண்ணிட்டதுனால நம்ம வந்து இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த டியோட ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே ஈக்குவல் அப்படிங்கிறதுனால இந்த ஃபுல்லா இருக்க ஆங்கிளை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி பிளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் ஏ தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம் பிகாஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டி. ஸோ 180 டிகிரி minus 31 minus 69. So இது வந்து A equal to 80 degree and hence angle BDC is also equal to 80 degree. Okay. So அடுத்து 5th sum பாத்தீங்க அப்படின்னா இந்த figure இதுலயும் வந்து diagram கொடுத்திருக்காங்க. A, B, C and D are 4 points on the circle. AC and BD intersect at a point E such that angle BEC equal to 130 degree and angle ECD equal to 20 degree and find வந்து angle BAC. ஓகேவா, angle BAC வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். angle BEC யும் angle ECD யும் கொடுத்திருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா angles in the segment are equal எடுத்துக்கிறோம். so that BAC equal to CDE. ஓகே, CDE இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஃபைன். இப்போ வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி படி பிகாஸ் இந்த ட்ரையாங்கிள்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ஆங்கிள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இது ரெண்டும் இப்போ ஈக்குவேட் பண்ணிடலாம். இந்த ட்ரையாங்கிள்ல நமக்கு ஒரு ஆங்கிள் நமக்கு ஆல்ரெடி தெரியும் அண்ட் இந்த ட்ரையாங்கிள்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ அது வச்சு வந்து இந்த ட்ரையாங்கிள்குள்ள இருக்க இந்த ஆங்கிள் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். So that CED equal to 180 degrees minus 130 degree which is 180 minus 130 வந்து உங்களுக்கு 50 degrees. So அதுல இருந்து உங்களுக்கு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். In triangle ECD நமக்கு angle E, angle C and D equal to 180 degree. இந்த triangle படி நம்ம வந்து நேம் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் இருக்கு. ஸோ டோட்டல் வந்து 180 டிகிரி, அதுல இருந்து 50 நமக்கு வந்து இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அண்ட் 20 டிகிரிஸ்ன்னு ஒன்று கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டையும் மைனஸ் பண்ணி நம்ம வந்து ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆங்கிள்ஸ் இந்த செக்மெண்ட் ஆர் ஈக்குவல்ன்றதுனால இந்த ஆங்கிள் CDE equal to angle BAC which is nothing but 110 degrees. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நீங்க அந்த ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணீங்கனாலே போதும். சிம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ் தான் எல்லாமே. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ABC is a cyclic quadrilateral whose diagonals intersect at a point E. Okay, and if angle DBC equal to 70 degree and angle BAC equal to 30 degree, find angle BCD. Okay, further if AB equal to BC, find ECD. நம்ம வந்து ரெண்டு ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஆங்கிள் BCD இந்த ஹோல் ஆங்கிளும் ECD இந்த பாதி ஆங்கிளும், இந்த ஹோல் ஆங்கிள் அண்ட் இந்த பாதி ஆங்கிளும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். நமக்கு இந்த ஆங்கிளும் தெரிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ ஆங்கிள்ஸ் இந்த சேம் செக்மெண்ட் ஆர் ஈக்குவல். இங்க பாத்தீங்கன்னா எதை செக்மெண்ட், அதாவது எதை கார்டா வச்சுக்கிறாங்கன்னா CD தான் கார்டு. அப்ப மேல இருக்க ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல்னு வச்சுக்கிறாங்க. ஸோ தட் CAD ஈக்குவல் டு CBD இந்த ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க. CADயும் இந்த சைடு இருக்க ஆங்கிளும் இந்த 70 டிகிரிஸும் ஈக்குவல்னு வச்சுக்கிறாங்க. ஸோ தட் CAD ஈக்குவல் டு 70 டிகிரி. ஸோ BAD வந்து நம்ம இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணோம் இல்லையா, ஸோ BAD ஈக்குவல் டு 100 டிகிரிஸ். இப்போ அடுத்து அகைன் பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும் பிகாஸ் நம்ம நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண இப்போ நம்மளுக்கு அதை அந்த டயக்ராமை பார்த்தோட நமக்கு வந்து இந்த ஐடியா வரணும். இது பார்த்தோன்னா எப்படி தெரியுது, குவாட்ரிலேட்டரல். அப்போ வந்து ஆப்போசிட் சைட்ஸ் இந்த சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் வந்து 180 டிகிரி இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இங்க நமக்கு ஆங்கிள் BAD தெரியும், நம்ம BCD கண்டுபிடிக்கணும். ஸோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு 180 டிகிரி வரணும். ஸோ ஆங்கிள் BCD வந்து உங்களுக்கு 80 டிகிரிஸ். ஓகேவா, அது வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் நம்ம அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா ECD. ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ABC எடுத்துக்கிறோம். ட்ரையாங்கிள் ABC எங்க இருக்கு, ட்ரையாங்கிள் ABC. இதுல நமக்கு கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா
ஏபியும் பிசியும் ஈக்குவல்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, ஏபியும் பிசியும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால நமக்கு ஆங்கிள் பிசிஏவும் ஆங்கிள் சிஏபியும் வந்து ஈக்குவல். இந்த லைனும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால இந்த ஆங்கிளும் நமக்கு வந்து ஈக்குவல். ஸோ அது ரெண்டும் வந்து உங்களுக்கு 30 டிகிரிஸ். ஸோ இப்போ இந்த ஆங்கிள் உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்க, நான் இன்னொரு தனியாக போட்டு காட்டுறேன். இப்போ இதில் உங்களுக்கு இன்னொரு லைனும் இருக்கு, ஓகேவா? இந்த ஹோல் ஆங்கிள் உங்களுக்கு தெரியும் அண்ட் இந்த ஆங்கிளும் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த பாதி ஆங்கிள் மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ இந்த ஹோல் ஆங்கிள் வந்து நம்ம பிசிடி கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்க ஏபி அண்ட் பிசி ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறத வச்சு இந்த ஆங்கிள், அதாவது பிசிஏவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதனால இசிடி வந்து நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அந்த 80 டிகிரிஸ்ல இருந்து இசிடி பிளஸ் 30 டிகிரி தான் வந்து அந்த 80 டிகிரி. ஸோ இசிடி நமக்கு தெரியணும்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வர ஆன்சர் 50. ஓகே, சிம்பிள் தான் இந்த சம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷனுக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு திருப்பி கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் சம் பார்த்தோம்னா, if the diagonals of a cyclic quadrilateral are diameters of the circle through the vertices of the quadrilateral, prove that it's a rectangle அப்படின்னு கொடுத்திருக்காங்க. டயக்ராம் வந்து நம்ம போடுறோம். if the diagonals of the circle cyclic quadrilateral வந்து அது diameters of the circle, அப்பனா சென்டர் வழியா பாஸ் ஆகுது. ஸோ அது ரெண்டும் வந்து vertices of the quadrilateral அப்படின்னும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம ரெக்டாங்கிள்னு ப்ரூவ் பண்ணும். ரெக்டாங்கிள்னு ப்ரூவ் பண்ணணும்னா ஒன்று 90 டிகிரியா இருக்கணும், இல்லைனா ஆப்போசிட் சைட்ஸ் அது ஈக்குவல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம இன்டியூஸ் பண்ணணும் இங்கே. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சது என்ன, ஆங்கிள்ஸ் இன் செமி சர்க்கிள் ஆர் ஈக்குவல். அப்பனா ஆங்கிள் ஏபிசியும் பிசிடி அதுக்கப்புறம் சிடிஏ அதுக்கப்புறம் டிஏபி வந்து 90 டிகிரி. பிகாஸ் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து 180 டிகிரின்னு தெரியும். ஸோ இப்போ ஆப்போசிட் சைட்ஸ் ரெண்டும் 180 தெரியும். அதே மாதிரி இங்க இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த செமி சர்க்கிள்ல இருக்க ஆங்கிள்ஸ் ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஈக்குவலா டிவைட் பண்ணும் 180 டிகிரி அப்படின்னா 90 தான் இருக்க போகுது. ஸோ எல்லாமே வந்து 90ன்றதுனால இது எல்லா ஆங்கிள்ஸுமே எல்லாமே ஈக்குவல்ஸ் தான். ஸோ அதை வந்து 90 டிகிரி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிக்கல, ப்ராப்பர்ட்டி படி நம்ம எழுதி அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா ஆங்கிளும் 90 டிகிரினா அப்சல்யூட்லி இட்ஸ் அ ரெக்டாங்கிள். ஓகே, அடுத்த சம் பார்த்தோம்னா இது வந்து ட்ரெபீசியம். ஓகேவா? இஃப் நான் parallel sides of a trapezium are equal, prove that it's a cyclic quadrilateral. ஓகேவா? இது வந்து நமக்கு ட்ரெபீசியம். ஸோ நான் parallel sides அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஏபிசிடி தான் நமக்கு வந்து இருக்க ட்ரெபீசியம். ஸோ இதுல வந்து ஏபியும் சிடியும் parallel அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப பிசியும் ஏடியும் தான் வந்து ஈக்குவல். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அது ஈக்குவல்னு நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ அடுத்து வந்து ஏஎம் பெர்பெண்டிகுலர் டு டிசி ஆர் சிடி அண்ட் பிஎன் பெர்பெண்டிகுலர் டு சிடி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ அடுத்து வந்து 2 ட்ரையாங்கிள்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது ரெண்டுமே வந்து கான்க்ருவெண்டா நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து இன் ட்ரையாங்கிள் ஏஎம்டி அண்ட் பிஎன்சியில் வந்து ஏடியும் பிசியும் ஈக்குவல் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது. அதே மாதிரி ஏஎம்டியும் பிஎன்சியும் ஈக்குவல் டு 90 டிகிரி பை கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கிறதுனால ரெண்டுமே 90 டிகிரி. அண்ட் ஏஎம்மும் பிஎம்மும் ஈக்குவல் பிகாஸ் பை ஆர்ஹெச் இஸ் கான்க்ருவென்ஸ். ஓகேவா? இப்போ அடுத்து பார்த்தோம்னா பை சிபிசிடி நம்ம முன்னாடி எக்ஸசைசஸ்ல வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதுபடி இந்த 2 ட்ரையாங்கிளும் வந்து இப்போ கான்க்ருவென்ஸ் ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ angle DAD and ADC are on the same side of the transversal. Angle BAD யும் angle ADC BAD இந்த angle ADC யும் same side of the transversal அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அது ரெண்டு ஆட் பண்ணா வந்து உங்களுக்கு 180 டிகிரி வரும். ஸோ அதுபடி ADC is equal to BCD நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிருக்கோம். ஸோ அதுபடி ரெண்டுமே வந்து ஸோ சைக்ளிக் குவாட்ரேட்க்கு நம்ம என்ன பண்ணோம், ஆப்போசிட் சைட்ஸ் 180 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த சேம் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் எடுத்துக்கிறோம். ஸோ ஏடிசிக்கு பதிலாக நம்ம வந்து பிசிடி வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ அது ரெண்டும் வந்து ஈக்குவல் டு 180 degree. Hence the angles are supplementary. Opposite angles supplementary அப்படிங்கிறதுனால it is a cyclic quadrilateral. Okay.
இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலனா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் திருப்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.